கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் அடையாளங்களை குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கித்து வருகிறேன். கடந்த செய்திகளிலே 2 அடையாளங்களில் தானியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க 2 அடையாளங்கள், பழைய ஏற்பாட்டில் 2 அடையாளம் இருக்குன்னு சொன்னால் அந்த 2 அதிகாரமே தானியேல் புத்தகத்தில் 12 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் மீதமுள்ள 5 அடையாளங்கள், அது எல்லாமே இந்த மத்திய 24 நிறைய இருக்குது பாருங்களேன். இன்றைக்கு நான் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை நான் எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை சீஷர்கள் அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே இப்படி வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லும் போது அந்த மத்திய 24 அதிகாரத்தில் கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அது இன்னும் ஜனங்க அதை படிக்கிறாங்க, பட் அதை குறித்து ஒரு சரியான ஒரு வெளிப்பாடு இல்லை. இதுதான் நடக்கும் அப்படின்னு தாங்களும் உணர்ந்து அதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த உறுதி இல்லை. அது ஒரு அது மேலே ஒரு நிச்சயமாக ஒரு கவனமும் இல்லை, முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்கறது இல்லை. பட் அது ரொம்ப முக்கியமானது. உலகம் தானாக அப்படியே போயிட்டு இருக்குன்னு நினைக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், திடீர்னு திருடன் வர்ற விதமாக நான் வருவேன். திருடன் சொல்லிட்டு வரமாட்டான். நம்ம எப்போ வரமாட்டான்னு நினைக்கிறோமோ அப்போ தான் வருவான். அவன் ஆயத்தமாக இருக்கிறது அவனுக்கு தெரியும். எப்போ ஆயத்தம் இல்லாமல் இருக்கும் அப்போ தான் வரும். அதுபோல் ஆண்டவர் சொல்றது அவருடைய சித்தம். திருடன் வர்ற விதமாக நான் வருவேன்னு சொன்னால் அப்புறம் அந்த மாதிரி நேரத்தில் நான் வருவேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. யாருமே ஆண்டவர் வருவார்னு சொல்லி அவளோட எதிர்பார்க்குறதோ இல்லாட்டி ஒரு பயத்தோடு எதிர்பார்க்குறதோ அல்லது வருவார்னு சொல்லி ஆயத்தமாக அவரோட சந்தோஷமாக போகலான்றது அந்த மாதிரி அநேகர் இல்லை. பாருங்களேன், ப்ராக்டிக்கலாக இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பல இடங்களில் போவது, நிறைய இடங்களில் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சந்திக்கும் போதும் உலகத்தார் சந்திக்கும் போதும் இதை பற்றி பேசும்போது தெரிய வருது. வெக சொற்பம் ஆண்டோட வருகையில் சந்தோஷமாக போவன்னு காத்திருக்கிறவங்க. பயப்படுறதுக்காக சொல்ல, குறைகளை கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறத நான் சொல்லுகிறேன். எல்லாம் பிஸியாக இருக்கிறோம். சொத்து சேர்க்கறதும் வீடு கட்டுறதும் முன்னேற்கு வர்றதும் எல்லாமே வேண்டான்னு நான் சொல்லலை. முன்னுக்கு வர்றது எல்லாத்துக்கும் நியமிக்கப்பட்டது, எல்லாத்துக்குமே அது உள்ள கண்டிப்பாக தேவையான ஒரு குணம். ஆனால் அதே சமயத்தில் உலகத்தின் நடப்புகளை நாம் பார்க்கணும். உலகத்தில் என்னென்ன ஒரு கலவர பூமியில் போய் நம்ம அங்கே எங்கேயோ கலவரம் இடத்துல நம்ம செட்டில் ஆக முடியுமா? போக மாட்டோம். எங்கே ஒரு அமைதியாக இருக்குது அந்த இடத்த தேடி போவோம். அந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம். எங்கே நம்ம கிளம்பிதிலேயே அங்கேருந்து கிளம்பிடுவோம். இப்போ இதுபோல் ஒரு சுற்றி வட்டாரத்தை நம்ம சுற்றி என்ன நடக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இது மிகப்பெரிய ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது உலகத்தில். அது ஆண்டவர் இயேசு வருகை. நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இன்னமும் சொல்லுவேன். வருகைன்றது ஆண்டவர் வந்துட்டு பிற்பாடு மீதியெல்லாம் அப்படியே சகஜமாக வாழ்வாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, சுத்தமாக பயத்தில் சொல்லப்படவே இல்லை. நம்மளாம் நினச்சிக்கிட்டது. ஒருவேளை சில பேர் தவறாக பிரசங்கித்திருக்கலாம். கொடிய நாட்கள், அதாவது எப்படி கேட்டால் அப்படி அதுக்கு மேலே இல்லை, ஒன்றுமே இல்லை. மனுஷனுடைய கையின் பிரயாசிகள் எல்லாமே அழிஞ்சு போகும். வீடு வாசல் அவனால் உண்டாக்கப்பட்ட காரு பிளேன் இது ஒன்றுமே இருக்காது. கையினால் உண்டாக்கப்பட்டது எதுவுமே பூமியில் இருக்காது. எல்லாம் அழிஞ்சு போகும். இருக்க இடமில்லாமல், உண்ண உணவு இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல் தெரிவான். எல்லைகளே மாறி போகும். அவன் எந்த இடத்துல இருக்கிறான்னு இப்போ ஆண்டவர் வருகை விற்பாடு அந்த இடம் அவத்தில் அவன் இருக்க மாட்டான், மாறி போகும். மலைகள் எங்கேயுமா அசைந்து போன்றாங்க. மலைகள் இப்படி வேரோடு பிடுங்கப்பட்டு வெளியே எரியப்படும். அப்போ மலைக்குலாம் மேலே இருக்கிறவன் அவனும் சேர்ந்து தானே போவான். ஆனால் இவ்வளோ பெரிய உண்மையே இந்த அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. பேதர் 2 பேர் 3 சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வெளியே நிறைய இடங்களில் சமயங்களில் நான் சொல்லியிருக்கிறேன், இன்னமும் சொல்லுவேன். இங்கே பூமியே அக்னி இரையாக இருக்குது. மலைகள் பேரோடு பிடுங்கப்பட்டு அஸ்திவாரத்தோடு பிடுங்கப்பட்டு தூக்கி இடம் மாறி விழுகுது. எல்லாருமே பூமியில் இருக்கணும், மலையில் இருப்பான். அந்த இடத்துல எப்படி அவன் இருந்த இடத்துல இருக்க முடியும்? இருக்காது. ஸோ அதனால் மிகப்பெரிய ஈவெண்ட் ஒன்று நடக்கும் நம்ம அதில் கவனம் இல்லாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு சுனாமி வருதுன்னா யாரும் அந்த கடல் ஓரத்தில் இருப்பாங்களா? அப்படி எச்சரிக்கை இல்லாததுனால தான் எத்தனை பேர் அழிஞ்சு போன அருமையான உயிர்கள் போயிடுச்சு இல்லையா? பலியாக்கினாங்க. சொத்து சேதங்கள் 2வது விடுங்க, உயிர் போயிடுச்சு இல்லையா? அதுபோல் இப்படி மிகப்பெரிய ஒரு அழிவு வரப்போகுது, மிகப்பெரிய ஒரு ஆபத்து பூமிக்கு வருதுன்னு அதை பேர் கவனம் இருக்கணும். அதுக்காக சொல்கிறேன். ஆண்டவர் வருவார்னு அதே பார்த்துட்டுன்னு நான் சொல்லலை. அது இப்படியே பார்த்துட்டு இருந்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அதோட காலம் வர்ற காலம் ஆகிடுச்சு. ட்ரெயின் வருதுன்னு பார்த்துட்டு இருக்க தப்பு கிடையாது. அந்த டைமுக்கு அது என்ன அந்த டைமு நாளைக்கு வர ட்ரெயினுக்கு இன்றைக்கி காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு ட்ரெயினுக்கு நாளைக்கு வர்றது போல் அனாவசியம் உட்காருது, அது மிகப்பெரிய தவறு. அதுக்காக நான் ஒன்று சொல்லுகிறேன். அப்போ இந்த அடையாளம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சீசர்கள் கேட்குறாரு, ஆண்டவர் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம்னு சொல்லும்போது யுத்தங்களையும் செய்து ஜனத்துக்கு ஜனம், ஜாதிக்கு ஜாதி, இனத்துக்கு இன்னும் சண்டை வரும், கொள்ளை நோய் வரும்.
பூமி எதிர்ச்சி வரும். இந்த மூன்றுமே வந்து தேவனால் இயற்கையால் வரப்படுறது, கடவுள் அனுப்புகிறாருன்னு கூட சொல்லலாம். இது 3. இன்னொன்று பின்னாடி சொல்கிறாரு, மத்தேயு 24:6-12 வரைக்கும் இந்த அடையாளங்கள் குறித்து பேசுகிறாரு. கள்ள கிறிஸ்துவர் கள்ளத்திற்கு சொல்லுவாங்க, கள்ளத்திற்கு உபதேசங்கள் வரும். அப்புறம் வந்து மனுஷனுடைய அன்பு தணிஞ்சு போய் அக்கிரமம் மிகுதியாகி போகும். சண்டை, ஜனத்துக்கு ஜனம் சண்டை, ஜாதிக்கு ஜாதி சண்டை, மதத்துக்கு மதம் சண்டை. இது வந்து மனுஷனால் 3. கடவுள் அது இயற்கையாக வர்றது வந்து பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய், பஞ்சம். இது இயற்கையாக வர்றது. ஆனால் இந்த மூன்றுமே 3 இயற்கையான வர்ற அடையாளங்கள். பூமி எதிர்ச்சி, பஞ்சம், கொள்ளை நோய். மனுஷனால் உண்டாகிறது யுத்தம், கள்ள உபதேசனம், அக்கிரமம். அன்பு தனிந்து போகிறதுனால அக்கிரமம் வரும். இப்படிப்பட்ட ஒரு 3 அடையாளம். இந்த 3மே நான் என்ன சொல்கிறேன்னா, இதை ரெண்டாக போச்சு. 2 அடையாளமே எடுத்துக்கொள்ளும். ஒன்று, முதல் அடையாளம் வந்து பூமி அதிர்ச்சியும், கொள்ளை நோயும், பஞ்சமும். இது ரெண்டாவது வந்து மனுஷன் மூலியமாக வர்றது வந்து யுத்தம், அக்கிரம மிகுதி, கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசனம். இதெல்லாம் ஏற்கனவே வந்தாச்சு. இதை ஆண்டவர் சொல்கிறார், இது வேதனைக்கு ஆரம்பம். இதெல்லாம் வந்து இதுவெல்லாம் ஆரம்பம் தானே தவிர முடிவின் அடையாளம் இல்லை. இப்போ இந்த எப்போவே நடந்து முடிஞ்சிருச்சு. யுத்தங்க எத்தனை வருஷமாக நடக்குது பாருங்களேன். பூமி எரிச்சி இன்றைக்கி பூசா, கொள்ளை நோய் பூசா, பஞ்சங்கள் பூசா. பஞ்சம்லாம் வந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள். யுத்தங்கள்லாம் இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து அவ்வளோ சீக்கிரம் 2 நாடுகள் யுத்தம் பண்ணிக்க முடியாது. மற்ற நாடுகள் தலையிடுவாங்க. அந்த யுத்தத்தின் விளைவு பகுதி இதை அனுபவிச்சு, முதல் உலகப்போர், 2வது உலகப்போர் அனுபவிச்சு, அந்த யுத்தத்தினால் வர தீமைகளை பார்த்து எல்லாருமே உச்சாராயிட்டாங்க. எல்லாருமே அது வரக்கூடாதுன்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அதை மீறி சிலது வருதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? வாங்க. இப்போ இவைகள் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப அடையாளம். இந்த ஆரம்ப அடையாளம் பூரா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். இதையே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுதான் அடையாளம், இதுக்கு மேலே வேறு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே 2 செய்தி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 7ஆம் வசனம் 2 அடையாளத்தை கொண்டிருக்கு. அறிவு பெருத்த போகும், ஜனங்கள் இங்கே அது ஓடி ஆராய்வார்கள். அது ஒரு அடையாளம். அறிவு பெருகி இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா அது அத்தோடைய வருகை சமீபம், உலகத்தின் முடிவு அடையாளம். இன்றைக்கி அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னென்ன இன்றைக்கி பாருங்களேன், எங்கோ ஒரு மூலையில் உட்காந்து நான் பேசுகிறேன், உலகத்தில் எல்லா பகுதியிலும் கேட்கலாம். அறிவு பெருகிடுச்சு இல்லையா? அறிவு பெருகலைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு விட இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன்ஸு, ட்ரெயின், பஸ்ஸஸ்ஸு, காருங்க. இது நீங்களும் இன்னும் டீப்பாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது. ஆனால் மிகவும் புதுசு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு காற்று, ஒரு புயல் மாதிரிய, சின்ன குட்டி புயல் மாதிரி இன்றைக்கி சூழ்நிலை இந்த செய்தி கொடுக்கும்போது நடக்குது. அது சந்தோஷமாக தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதில் ஒரு சின்ன மறைவில் உட்காந்து நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, இதில் வந்து பாருங்கள், இந்த 10 வருஷமாக ஒரு முன்னேற்றங்கள்னு சொல்லி பெரிய முன்னேற்றமான ஒன்றத்தை பார்க்க முடியல. ஏரோப்ளேன் இருக்குது, ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ள ஏரோப்ளேன் ஒன்றும் சொல்ல முடியல. வார் பிளேன்ஸ், யுத்த விமானங்கள் இருக்குது. எதிரி விமானங்கள் இப்போ 2 நாடுகள் யுத்தம் பண்ண ஏற்கனவே 2 பேர்த்துக்கும் ஈக்குவல் பவர் உள்ள விமானம் ஒன்று இருக்குது. இன்றைக்கி அமெரிக்க தேசம் உலகத்தில் ஆண்டு பணத்துலேயும் பவர்லேயும் அவங்களால யார்கிட்டையும் இல்லாத ஒரு விமானத்தை தயார் பண்ண முடியலையே. அவங்க எவ்வளோ பணம் வேணால் செலவு பண்ண முடியும், எவ்வளோ வேணால் அவங்களுக்கு பண்ண முடியல. அறிவு பெருத்து போச்சுன்னா அறிவோட இப்போ சீலிங் இதுக்கு மேலே வராதுன்னு சொல்கிற கடல் தண்ணி இதுக்கு மேலே வராது நாடு ஒரு எல்லையை குடிச்சிருக்காரு இல்லையா? அதுபோல் இதுக்கு மேலே அறிவு இல்லைன்ற அளவுக்கு ஒரு சீலிங் இருக்கோ என்ற ஒரு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒரு வெப்பன்ஸ், ஒரு ஆயுதமோ இல்லை ஒரு வாகனமோ ஒரு டெக்னாலஜி இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, தேங்கிய நிலையில் இருக்குது சயின்ஸ். அது என்ன நம்ம எடுத்துக்கலான்னா அவ்வளோதான். இது வந்து நமக்கு வேறு டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம்.
அதுக்கு அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கலாம். ரெண்டாவது அடையாளம்னா தானியல்ல நான் பழைய ஏற்பட்ட அடையாளத்தை உங்களுக்கு டச் பண்ணி சொல்கிறேன். ஒரு வேளை சிலர் இன்றைக்கு இது புதுசாக இது கேட்டிங்கன்னா அதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் நிறைவேறும் போது இவை நடக்கும்னு தானியல் 12 7 தூதன் தானியல் சொல்கிறார். பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடியும் போது அப்படின்னா பரிசுத்த ஜனங்கள்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான். நிறைய வசனத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பரிசுத்த ஜனங்கள் வல்லமையை சிதறடிச்சு அவங்க ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது நேபுகாத்நேச்சர் வந்து அடித்து நொறுக்கிட்டார். அதுக்கு பிற்பாடு 1948 தான் இஸ்ரேல் அரசாங்கம் மீண்டும் உருவாச்சு. அன்னைக்கு உடைத்தெறியப்பட்ட கலைக்கப்பட்ட இஸ்ரேல் அரசாங்கம் 1948 தான் வந்து எரேமியான் காலத்தில் போன அரசாங்கம் இப்போ தான் வந்துச்சு. அப்போது அதுக்கு பிற்பாடு வேகமாக வளர ஆரம்பிச்சு. 1967 ஒரு யுத்தம் வந்து சுற்றி இருக்கிற தேசங்கள்லாம் தாக்க வரும்போது அவங்கள ஜெயிக்க முடியல. அந்த 6 நாள் யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு வேகமாக வளர்ந்தாங்க. இன்றைக்கி உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் அவங்க டெக்னாலஜிஸ் கொடுக்குறாங்க, டெக்னிக்கல் நோவ்ஸ் கொடுக்குறாங்க, தொழில்நுட்பங்களை கொடுக்குறாங்க. உலகத்தில் மிகப்பெரிய சூப்பர் டெக்னாலஜிஸ் அவங்ககிட்ட இருக்குது. அப்போது இது வந்து இன்றைக்கி இருக்க நிலைமையில் அவங்க யாரும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. எத்தனையோ யுத்தங்களை பார்க்குறீங்களே இப்போது. நான் அவங்களுக்கு யுத்தம் பண்ணுறது சரின்னு சொல்ல வரல. இது நடக்கக்கூடிய காலம் இதெல்லாம் தீர்க்க தரிசனம், இப்படி நடந்ததாக ஆகணும். அந்த யுத்தத்தை நான் எதிர்க்கிறேன். அப்பாவி மக்கள் எந்த பக்கத்தில் இருந்தாலும் அப்பாவி மக்கள் வாழ பிறந்தவங்களை கொள்வது கொடுமை வாழ பிறந்தது. அது இன்னும் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா யுத்த வீரர்கள் அல்லாதபடி சிவிலியன்ஸ் பொதுமக்கள், வயசான தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், குழந்தைங்க இவங்கெல்லாம் சாகும்போது இதுக்கு இந்த அக்கிரமம் ஏன் இப்படி பேச்சுவார்த்தையில் முடிக்க முடியாதா? எல்லா உயிரும் போகுது, அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அப்படி ரத்தம் கீழே ஒரு அழகாக இருக்கிற உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் தரையில் ஓடுதே, இந்த கொடுமையை நிற்காதா? இவ்வளோ யுத்தம்னு பார்த்துட்டோமில்ல, எத்தனை பேர் அழிஞ்சாங்க, எத்தனை குடும்பம் நாசமாச்சு, இன்னும் அந்த யுத்த வெறி போகலையா? உட்காந்து பேசேன். தீவிரவாதிகளுக்கும் சொல்கிறேன், அரசாங்கங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு சுட்டு கொண்டு நசுக்கி என்னடா உங்களுக்கு பிரயோஜனம்? என்ன நீ கண்டிங்க? நல்ல வாழ்கிற குடும்பத்தை நாசம் பண்ணுறீங்களே என்ன? உங்களுடைய டிமாண்ட் ஏதோ நேரம் வச்சு பேசுங்க. அரசாங்கம் அப்படி தான் பொதுமக்கள் மேலே அந்த தீவிரவாதிகள் மேலே தாக்கப்பட்ட தாக்குதல் அவங்க மட்டும் இல்லை, பொதுமக்கள் சாகிறாங்க. அதையும் கன்சிடர் பண்ணணும். ஆக மொத்தம் என்னன்னு கேட்டேன், உயிர்கள் ரொம்ப விஷயஸ், ரொம்ப ஒரு பொக்கிஷம். தங்கம் கிடைச்சிரும் ஆனால் உயிர் கிடைக்காது, வைரம் கிடைச்சிரும் ஆனால் உயிர் கிடைக்காது. இப்படிப்பட்டவைகளை தான் நான் சொல்லுகிறேன். யுத்தத்துக்கு ஆதரவாக சொல்ல நடக்கும். இவைகள் நடக்கும்போது நான் வருவேன். இந்த உலகம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இது நடக்குது. இந்த யுத்தமும் வெறியும் ரத்தம் ஓடுற உலகத்தை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் செய்கிறது கரெக்டாக தப்பா? இனி வர காலம் தாமதமான நிறைய உயிர்கள் இப்படி தான் போகும். அக்கிரமம் மீதி ஆகுது. ஆண்டவர் காலத்தை தாழ்ந்து இன்னும் அக்கிரமம் ஜாக்சன், இன்னும் ரோட்டில் போகிறவங்களாம் சுட்டுக் கொள்ளுவான். ஜனங்க சமாதானம் இருக்கும். அதனால தான் ஆண்டவருக்கு ஒரு முடிவு கொடுக்க. அக்கிரமத்தை ஆண்டவர் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். சோதம் குமாரோட அக்கிரமம் போச்சு, மிஞ்சிட்டு போச்சு, அடித்து தட்டிட்டார். நோவான் காலத்தில் அக்கிரமம் மிகுதியாச்சு, கொளுத்து வெள்ளத்துக்கு பூரா மூளை கடிச்சிட்டார். அதுபோல் இப்போ வந்துடுச்சு. அக்கிரமம் மிகுதி வந்து அழிவுக்கு அடையாளம். நீ ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை சிரிச்சிப்ப வேதனையை விடமாட்டார். சீக்கிரம் வருவார். வந்தால் சந்தோஷம். தெரியல, வந்துட்டு என்ன பண்ணுவார்? மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை ஜனங்களை கொண்டு போவார். இந்த துக்கம், துயரம், சண்டை, சச்சரவு, கவலை, பசி, பட்னி, கண்ணீர், நீ பெரியவன் நான் பெரியவன், அவனை விட்டுக்கணும், அதெல்லாம் இல்லாமல் சமாதானமான சந்தோஷமான நிம்மதியான மனுஷன் எப்படி சந்தோஷமாக இருப்பான்னு அவருக்கு தெரியும். அவர் உண்டாக்குனவர் அல்லவா? அந்த சந்தோஷத்தில் அந்த மனுஷன் வச்சுருப்பார். அந்த நாட்களை கொடுக்கறது தான் ஆண்டவர் வர்றார். இதை அழிச்சு நீங்கள் நாசமாக்கிட்டீங்க. மனுஷனுக்கு உயிருக்கு மதிப்பு இல்லை. ஆனால் உயிருக்கு மதிப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் என்ன பிரயோஜனம்? ஒரு மனுஷனுக்கு உயிருக்கு மதிப்பு கொடுக்காதவங்க ஐயோ. அதனால தான் ஆண்டவர் வர்றார் சீக்கிரம். பாருங்கள், இந்த 2 அடையாளம் நிறைவேறிடுச்சு. இஸ்ரேல் வந்து பவர்ஃபுல்லாக வந்துருச்சு. அவன் அது ஒரு அடையாளமாக சொல்கிறார். ஒன்றும் இல்லாமல் போனோம், இந்த மினி வந்து உலகத்தை ஆளுவான், சூப்பர் பவர் ஆயிடுவான். அந்த நேரத்தில் நான் வருவேன். இது வந்து நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு நாட்டுக்கு ஆதரவாகவும் ஒரு நாட்டுக்கு எதிராக, அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கோ என்ன நடக்க போகும்னு சொல்லுதோ அந்த நடக்கும்போது நான் வருவேன்னு சொன்னார். அதை நான் விவரித்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னது, அதை நான் கடவுள் சொன்னது. இந்த உலகத்து முடிவுக்கு என்ன நடக்குமோ அதை சொல்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இது 2 பழைய ஏற்பாட்டு இடம். புதிய ஏற்பாட்டு அடையாளத்தில் இந்த வசனம் 3 காரியங்கள் இயற்கையாக பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், பஞ்சம், இந்த 3 வரும்.
மனுஷங்கிட்ட இருந்து யுத்தம், பகை, சண்டை, கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள உபதேசம், அக்கிரமம், இது எது இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்க. நிறைவேறிச்சு. இப்போ இதை தான் நான் ரெண்டு அடையாளமாக சொல்கிறேன். 2 முடிச்சு. இப்போது இதோட நக்கில் என்ன சொல்கிறாருன்னா, மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இது ஆரம்பம், வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்போ ஆரம்பம்னா முடிவு அடையாளம் என்னன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகணும், கேட்கணும். ஆரம்பம்னு சொல்லப்பட்டிருக்க முடிவு அடையாளம். இந்த முடிவு அடையாளத்தில் எது முடிவு முதல் அடையாளம் ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதே இஸ்ரவேலை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயுல 24 அத்திமரம் துளிர் தொடுவதை பார்க்கும்போது பாருங்களேன், அந்த வசந்தப்படி இதுதான் கடைசி காலத்தில் கடைசி அடையாளமாக சொல்லப்படுறது. 24 அதிகாரத்தில் இதுதான் கடைசி அடையாளத்தில் முதல் அடையாளம். நான் சொன்னது பூரா உங்களுக்கு ஆரம்ப அடையாளம். இது கடைசியாக நேரத்தில் நடக்கிறது. 32 மத்தேயு 24 32 வசனம். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்களை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிங்கள். இதில் அத்திமரம் துளிர் விடும்போது, இந்த அத்திமரம் துளிர் விடும்போன்னு கேட்டால் யார் அத்திமரம், என்ன அத்திமரம்னு கேட்டால், இது உங்களுக்கு அத்திமரன்ற யாரை குறித்து சொல்கிறார்? பரிசுத்த ஜனம்ன்றது இஸ்ரவேல் குறித்து சொன்னார்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். இந்த அத்திமரத்தை யாரை குறிக்கிறார்? ஓசியா 9:10 உங்கள் பிதாக்களை அத்திமரத்தில் காணப்பட்ட முதற்கனிகளைப் போல் உங்கள் பிதாக்களை ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பெற்றுக்கொண்டேன்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போ அத்திமரன் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்களை தான் அத்திமரத்தில் முதற் பலன்னு சொல்கிறார். ஓசியா 9:10 நீங்கள் பாடிங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு யாருன்னு வரும்போது அவங்க இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் இது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிது அத்திமரத்தை. அதில் பழம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதில் மனுஷருக்கு குறிக்கிது. இது தேசம் அத்திமரம் இஸ்ரவேல் தேசம். இந்த இஸ்ரவேல் தேசம் என்ன ஆகணுமா, துளிர் விடும்போது, இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது, இந்த இஸ்ரவேல் நேபுகாத்நேச்சார் காலத்தில் அவர் எரேமியா தீர்க்கதரிசியாக இருந்து எச்சரித்து கொண்டிருந்த காலத்தில் அவங்க எச்சரிப்பை கேட்காம, ஆண்டோட சத்தத்தை கேட்காம, அவங்களுக்கு நேபுகாத்நேச்சார் கூட போயிடுங்க, சரணடைஞ்சு போயிடுங்க, அக்கிரமம் மிகுதியாக இருக்குங்க, இருக்க வேண்டாம், போயிடுங்கன்னு சொல்லும் போது கேட்கல. அப்போ நேபுகாத் அழிச்சிட்டார். அரசாங்கம் அந்த எப்படி அத்திமரம் வெட்டப்பட்டுருச்சான்னா அரசாங்கம் வெட்டி போட்டாச்சு. அந்த அரசாங்கமே காலியாச்சு. இந்த வெட்டப்பட்ட அத்திமரம் துளிர் விடும்போது நான் வாசல் அருகே வந்திருக்கிறேன். என்ன துளிர் விடும்? என்ன வெட்டப்பட்ட போன அரசாங்கம், வெட்டப்பட்ட இஸ்ரவேல் அரசாங்கம் திரும்ப துளிர் விடும்போது, திரும்ப ஆரம்பிக்கும் போது நான் வாசல் அருகே வருகிறேன். எப்போ? 1948 தான் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இதை தான் இந்த வசனம் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்க திரும்ப ஆட்சிக்கு வர்றது தான் இந்த வசனம் சொல்லுது. அப்போ இவங்க 1948 துளிர் விட்டுட்டாங்க. அப்போ துளிர் விடும்போது அப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், உள்ளே வரல, ஆண்டவர் வந்துடல, வாசல் அருகே நான் நிற்கிறேன். இப்போ வாசல் அருகே நின்றுட்டு வராமல் இருந்தாலும் என்ன ஒன்று எதிர்பார்க்குறாரு இல்லையா? அது என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு மரம் இருந்தால் துளிர் கட்டுட்டா சந்தோஷம்தான், இலை வந்தால் சந்தோஷம்தான். ஆனால் என்ன எனக்கு வேணும்னு கேட்டால் மரத்தில் கனி. எங்கள் வீட்டில் மாம்பழம் மரம் அதை பார்த்துட்டே இருந்தேன். எப்போ வரும், எப்போ துளிர் பார்த்தேன். இந்த மாதம் எனக்கு இப்போ 2 மாதத்துக்கு பூ விட்டுச்சு. இப்போ நல்ல காய்கள் பிடிச்சிருக்கு பாருங்களேன். அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம். அந்த துளிர் வரும்போது கொஞ்சம் சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் பழம் வரும்போது சந்தோஷம் நிறைவாகுது. அதை நான் பறித்தேன். இதுதான் ஃபினிஷிங், இதுதான் முடிவு. என்னன்னு கேட்டால், இந்த இஸ்ரவேல் மரம் பலன் கொடுக்கணும். இது பலன் கொடுக்கணும். உண்டாயிடுச்சு, அரசாங்கம் உண்டாயிடுச்சு. பலன் என்ன பலன் கொடுக்குன்னா, ஏசாயா 27:6 அந்த வசனம் என்ன பலன் கொடுக்குது, என்ன ஆண்டவர் எதிர்பார்க்குறார், ஏன் வெளி நிற்கிறார்? இந்த வசனத்துக்காக தான். ஏசாயா 27:6 அதில் இஸ்ரவேல் பூத்து காத்து இந்த உலகத்தெல்லாம் பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். இதை பாருங்கள் எவ்வளோ அழகா.
இந்த இஸ்ரேல் வந்து பூத்து காய்ச்சி அவங்க தேசத்துக்கு மாத்திரம் பலன் கொடுக்கறதுக்காக கர்த்தர் வைக்கல. உலகம் முழுதும் நீ பலன் கொடுக்கணும். உன்னால் உலகம் முழுதும் ஆதாயம் அடையணும். உன்னாதான் உலகத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், உனக்குள்ள ஜாதிகள் எல்லாரும் ஆசீர்விக்கப்படும். உனக்குள்ள உன்னோட ஆசீர்வாதம் உன்னோடு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் வரும். இப்போ இந்த என்ன இப்படி நிறைவேற்றி கேட்டால், இது 1948 சுதந்திரம் வாங்கினா இஸ்ரேல் தேசம் வேகமாக வளர்ந்து உலகத்துக்கெல்லாம் இன்றைக்கி டெக்னிக்கல் கொடுக்குற எல்லா இன்வென்ஷன்ஸும் ஆல்மோஸ்ட் இவங்க தான், எல்லா கண்டுபிடிப்புகளும் இவங்க தான் அதிகமாக நிற்கிறாங்க. நீ கம்ப்யூட்டர் வேர்ல்டில் இவங்க தான் ஜீனியஸ், இவங்க தான் முன்னாடி நிற்கிற பயனிஸ், இவங்க தான் முன்னாடி நிற்கிறாங்க உலகத்தில். நம்ம நாட்டுக்கு முதல் கொண்டு எல்லாம் சொல்கிறேன், இவங்ககிட்டேருந்து டெக்னிக்கல் நோவை வாங்காத நாடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கிட்டையும் டெக்னிக்கல் நோவை கொடுத்து எல்லாத்தையும் மாடர்ன் டெக்னாலஜிஸில் இவங்களோட பங்கு இல்லாமல் கிடையாது. நவீன நூதன தொழில்நுட்பத்தில் இவங்களோட பங்கு இல்லாமல் ஒன்றுமே கிடையாது பாருங்கள். அப்போ வசனம் நிறைவேறிச்சா? இஸ்ரவேல் பூத்து காத்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். எசையா 27:6 நிறைவேறிச்சு. அப்போது நான் வாசலருகே நிற்கிறவன் எப்போ உள்ள வருவேன்னா இந்த வசனத்துக்காக. எசையா மத்தேயு 24:32 சொல்லிப்பட்டு வாசலில் நிற்கிறவர் எசையா 27:6 உள்ள வர்றார். என்னென்னா பலன் வெட்டப்பட்ட மரம் வளர்ந்துட்டேன், ரைட்டு, அது நான் வந்துட்டேன். எப்போ உள்ளே வர்றேன், எப்போ நான் வர்றேன், எப்போ வருக, எப்போ வந்து ஜன்னல் கூப்பிட்டு போவேன், எப்போ இந்த உலகம் அழியுது, நீ பல நாள் எப்போ பல நாள் இந்த உலகத்தை பல நாள் நிரப்புறையோ அன்றைக்கி வரேன். இது அடையாளங்க, நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறார். இது உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், அதுதான் என்னோடய பங்கு. என்னடா ஒரு தேசத்தையே போடுறாரு நீங்கள் பேசாதீங்க. சயின்ஸு இது இயற்கை. வேதாகமும் சயின்ஸு பிரிக்க முடியாதுங்க. வேதாகத்தை என்னென்ன சொல்லிச்சா நடக்குது இல்லையா? இஸ்ரவேல் வெட்டப்பட்டாச்சு, ஆண்டவர் சொல்ல திருப்பி இந்த மலம் துளிர்க்குன்றாரு இல்லையா? ஏசாமி இந்த தொல்லம் வந்து இஸ்ரவேல் தேசம் செதறி கிடக்குது, ரோம அரசாங்கத்துக்கு அடிமையாகி கிடக்குது. ஆண்டவர் சொல்ல இது துளிர்க்குன்னு சொல்கிறாரு. துளிர்த்துட்டு அது மாத்திரமல்ல, உலகத்தை முழுதும் பல நாள் நிரப்பு நாட்கள் வரும்ன்றார். அப்போ யாரும் நம்ப முடியுமா? இயேசுவானவர் சொல்ல நாட்களில், இந்த வசனத்தை சொல்கிற நாட்கள் இஸ்ரவேல் தேசம் எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்கள். அடிமைகளாக இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு எங்கெங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. ஹிட்லர் கொடும் வேதனைப்படுத்தினான், ரத்த ஆற ஓட விட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் அப்படி அழிஞ்சிட மாட்டான். உலகத்தை பல நாள் நிரப்பு நாட்கள், அவனால் இந்த உலகம் பலனடையும் சொன்னார். நிறைவேறிச்சா? எங்கள் வசனத்தில் வசனம் சொல்லப்பட்டது நிறைவேறாது ஒன்று கூட உங்களால் எந்த சயின்டிஸ்ட்டும் காண முடியாது. நான் ரிசர்ச் மேன், நான் உலக பிரகாரம் ரிசர்ச்சில் இருக்கிறவன். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் நான் உலகத்துக்கு கொடுத்தவன். நான் ஆண்டவர்கள் கிருபையில் எந்த ஒரு வசனமும் நிறைவேறாமல் இருந்தது இல்லை. இது எல்லாம் சொல்லதெல்லாம் நிறைவேறி இருக்கு, சொன்னது அப்படி தான் வருது, இந்த ஆர்டரில் தான் வருது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த இஸ்ரவேல் அத்திமரம் ஆகிய இஸ்ரவேல் பூத்து காத்து பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும்னா வந்தாச்சு. ஆரம்பம் எது? துளிர் விடுது. முடிவது பலன் கொடுக்கறது. ரெண்டும் வந்தாச்சு. 1948 துளிர் விட்டாச்சு. இன்றைக்கி 2025 இருக்க ஃபுல்லாக அவன் தான் டெக்னாலஜி பூரா கொடுத்துட்ருக்குறான். நிறைவேறிச்சா இல்லையா பாருங்கள். இதை இப்போ இன்றைக்கி மொத்தம் 3 அடையாளம் இன்றைக்கி சொன்னேன். புதிய ஏற்பாடு 3 அடையாளம் சொல்லியிருக்கேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? 24 பூமி எதிர்ச்சி, கொலை நோய், பஞ்சம் வரும். இது இயற்கையாக வர்றது. 2வது மனுஷங்கிட்டேருந்து வர்றது யுத்தம், கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசனம். 3 அக்கிரமம் மிகுதியாகும்பா. அக்கிரமத்துக்கு பஞ்சங்களா? யோசிச்சுப்பா. அக்கிரமத்துக்கு ஒரே பஞ்சம் இல்லை. என்ன? அக்கிரமத்துக்கு பஞ்சமே கிடையாது. எல்லா தேசத்துலையும் அக்கிரம பஞ்சம் நிறைவேறிடுச்சுங்க. இனி தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் நல்லா முன்னுக்கு வரணுன்ற ஆசை தான். சந்தோஷமாக இருங்க, சந்தோஷம் முன்னுக்கு வாங்க, மேலுக்கு வாங்க. அதே சமயத்தில் நாட்டு வளர்ந்த அந்த உலகத்தை வைண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு பூராத்தையும் முடிஞ்சு நம்ம வந்துட்டோம். பிரயாணத்தை முடிக்க போகிறோம். இந்த பூமி பிரயாணம் முடிய போகுது. அப்புறம் இங்கே பூமிக்குரிய காரியங்களை பார்க்குறது. இதுக்காக தான் சொல்கிறேன் நான். சும்மா ஒரு ஆண்டவர் நீ ஆயத்தப்பட நான் சும்மா சொல்லலை, சயின்ஸ் படி பேசுகிறேன். நீ உலகத்துக்கு எனக்கு ஆண்டவர் டைம் கொடுக்கல, அப்புறம் எங்கே உலகத்தில் இருக்க போகிறீங்க? உங்கள் பிரயாசப்பட்டதில் வீணாக போச்சா? 2வது அவருக்கு ஆயத்தமாக அங்கே அவர் அந்த இடத்த அவர்கிட்ட போகாட்டா அக்னிக்கு தான் நீங்கள் முடிவு பண்ணுங்க. நீங்கள் அக்னிக்கு நியமிக்கப்பட்டவங்க அல்ல, நீங்கள் அவருடைய பிள்ளைகள். சந்தோஷமாக அவர் கூட ஆண்டாண்டு காலம், கடைசி நித்திய காலம், முடிவில்லாத ராஜ்யத்தில்
முடிவில்லா சந்தோஷத்தில் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து இந்த வசனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். இன்றைக்கி ஒரு பயங்கரமான காற்று வந்தது. பட் அதிலே நான் ரெக்கார்டு பண்ணிட்டேன். நிறைய ஷேர் பண்ணுங்கள், ஜெபத்தோடு கேளுங்க, ஆயத்தப்படுங்க. அடுத்த செய்திக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறேன். சீக்கிரமாக அடுத்த செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.